தினை அரிசியில் நம்ம இன்றைக்கி வந்து சாம்பார் சாதம் மாதிரி பண்ணியிருக்கோம். அதுக்கு தாளிப்பு கொடுத்துடலாம். கீ சூடானோன்னா கொஞ்சம் கடுகு தாளிக்கிறதுக்கு கொஞ்சம் முந்திரி போட்டுருக்கேன். தாளிப்பு வடகம் இதை நம்ம வீட்டிலே செஞ்சு சின்ன சின்ன பேக்கெட்டாக வச்சுக்கிறது. அது கூட கொஞ்சம் முருங்கை இலை, முருங்கைப்பூ, கருவேப்பிலை. எல்லாமே ரொம்ப நல்லா இருக்கும். ஒரு டைம் இப்படி செஞ்சு பாருங்கள், ரொம்ப சூப்பராக இருக்கும். இது வந்து நம்ம தினை அரிசி, திணையில் செஞ்ச சாம்பார் சாதம் ரெடி ஆகிடுச்சு. அதில் இந்த நெய் எல்லா இடத்துக்கும் பரவுற மாதிரி